எல்லோருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் நாமம் வாழ்க. எங்கள் தமிழ் பெருநாள் என்று தைப்பொங்கல். அந்த பெருநாளில் எல்லோரும் பொங்கி உண்டு நீடுழி காலம் வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, என் தலைவருடைய ஆசை. எல்லோரும் பொங்கி இருப்பீர்கள், உண்டிருப்பீர்கள். எல்லோருடைய வீடியோக்களும் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லோரும் தரமான முறையில் வீடியோக்கள் செய்கிறீர்கள், மிக நன்றி. என்னையும் ஒருவனாக அதில் சேர்த்து கொண்டு எனக்கு நல்ல ஒரு லைக்குகளும் கமெண்டுகளும் கொடுத்து என்னையும் ஒரு மனிதனாக உங்கள் குடும்பத்தில் சேர்த்து கொண்டு பயணிப்பதில் மிகவும் நன்றி அடைகிறேன். எல்லோரும் நல்ல நல்ல வீடியோக்கள் போடுங்கள். எல்லோரும் நல்ல நல்ல உடைகள் வீடியோக்கள் செய்து போட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, என்னுடைய ஆவா. போடும் ஒவ்வொரு வீடியோக்களும் மக்களை போய் சேர வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். பாடல்கள், வசனங்கள், காமெடிகள் எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு போய் சேரக்கூடிய வீடியோக்களாக இருக்கணும், பாடல்களாக இருக்கணும். எல்லோரும் நன்றாக இருக்கிறது, அதில் குறை ஒன்றும் இல்லை. டிக்டாக் வழி வலசெலி என்றது ஒரு முன்னேற்றத்துக்குரிய ஒரு தளம்தான். அதில் நாங்கள் எல்லோரும் ஒரு சிறுவர் பாடசாலை பிள்ளைகள் மாதிரித்தான். அதில் பிழை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. மேலும் மேலும் நல்ல வீடியோக்கள் நீங்கள் போட வேண்டும், அதை நான் பார்த்து ரசிக்க வேண்டும். என்னுடைய வீடியோக்களுக்கு எல்லாத்துக்கும் நியாயமான பேர், நல்ல கொமெண்டுகள் கொடுத்துக்கிறீங்க, நியாயமான பேர் லைக் பண்ணிக்கிறீங்க. எவ்வளவோ சனம் வெளியால் இருந்து எனக்கு வரவேற்பு கொடுத்துக்கிறீங்க. எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுகள். அதே மாதிரி எனக்கு லைக் கொடுக்குற அத்தனை பேருக்கும் நான் லைக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். லைக் கொடுக்காதவர்களுக்கும் நான் லைக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு குறையும் இல்லை. சுருக்கமாக சொல்லப்போனால் எம்ஜிஆருடைய பாடல்கள் யார் போட்டாலும் நான் உடனடியாக என் கை உடனடியாக அங்கே போய்விடும். அது என்னுடைய ஒரு பழக்கமோ என்னவோ தெரியவில்லை. மற்ற வீடியோக்களுக்கும் நான் லைக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். தொடர்ந்தும் நல்ல நல்ல வீடியோக்கள் செய்து விடுங்க, அதுதான் என்னுடைய வேண்டுகோள். மக்களுக்கு போய் வீடியோ சேர வேணும். ஆகா, இந்த பாடல் நல்லா இருக்கிறது, இந்த தம்பி நல்லா செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு போய் சேரணும். அந்த பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் மக்களுக்கு போய் சேர வேணும். அதுதான்